Hi, hello, welcome to Honey's Lifestyle Channel. Hi. சொல்லு ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். அம்மா இப்போ எங்க போறோம் இப்ப? இல்ல. மணிமுத்தாறு ஃபால்ஸ் டேம் பார்க்க போறோம். ஃபால்ஸ் போறோம், மணிமுத்தாறு ஃபால்ஸ். நாங்கள் இன்றைக்கி மணிமுத்தாறு டேமும் மணிமுத்தாறு ஃபால்ஸும் பார்க்க போகிறோம். இந்த மணிமுத்தாறு ஃபால்ஸும் டேமும் வந்து திருநெல்வேலியிலேருந்து சுமார் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம போகிற வழியிலே டேம் இருக்குது, மணிமுத்தாறு டேமு. டேம் தாண்டி தான் வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டேம் போயிட்டோம். இங்கே போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு ரொம்ப ரம்மியமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அருமையாக இருந்தது போகிற வழி. இந்த மணிமுத்தாறு ஃபால்ஸ் போகிறதுக்கு 2 வீலர் 3 வீலர்லாம் நாட் அலௌடு, ஒன்லி 4 வீலர் தான் அலௌட் பண்ணுறாங்க. நாங்கள் போன நேரம் வந்து காலைல ஒரு 10 மணிக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டேம் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஃபால்ஸ் போகலான்னு சொல்லியிருந்தார் நாங்கள் கூட்டின்னு போன டிரைவரு. நாங்கள் போன நேரம் வெயில், நல்ல வெயில். இந்த டேம் பார்க்கறதுக்கு போனோன்னா ஈவினிங் டைமில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். நல்லா இப்போ டேமுக்கு போகிற என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. நம்ம இங்கே போகிற வழியில் வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கீழே இருந்தே வாங்கிட்டு போயிடணும். சாப்பாடு ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடணும். நாங்கள் போகும்போதே ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே எதுவும் கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். வாட்டர் பாட்டில் கூட கிடைக்காது அங்கே. கொஞ்சம் தூரம் அந்த கீழே கார் விட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது டேம் பார்க்குறதுக்கு. நடக்கிற வழி நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக. இந்த இடத்த வந்து சிறுத்தை புலியெலாம் வரும்னு சொன்னார். நாங்கள் கூட்டின்னு போன டிரைவர் சொல்லியிருந்தார், சிறுத்தைலாம் வருமா அந்த இடத்த. அதை கேட்டது எங்களுக்கு பயமாயிடுச்சு, சிறுத்தை வருமான்னு சொல்லிட்டு. நாங்கள் போன நேரம் யாருமே இல்லை, காலை நேரத்தில் போயிருந்தோம். அப்புறம் சொன்னார், எப்பயாச்சும் வரும், ஆனால் வந்திருக்குது இந்த இடம் அப்படின்னு சொன்னார். கரடி சிறுத்தை எல்லாமே வருமாங்க. இந்த மணிமுத்தாறு டேம் வந்து காமராஜர் முதலமைச்சராக இந்த பீரியடில் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த டேமை பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய வந்து சினிமா ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த டேம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே நிறைய படம்லாம் ஷூட்டிங் எடுப்பாங்களாம். சூப்பராக இருந்துச்சு.
இந்த வியூ பாயிண்ட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமா இருந்தது. இங்க நெறைய ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா, அற்புதமா, ரம்மியமா இருந்தது. இந்த சுத்தி மலை, இந்த டேமு அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நாங்க நெறைய நின்னு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நெறைய எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகா இருந்தது, அற்புதமா. இந்த வழி நடந்து அந்த லாஸ்ட் முடிய போகுது. அது ஃபுல்லா போனோம்னா, அந்த டேம சுத்தி வர வழி. ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆனா, நாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டோம். ஈவினிங் டைம்ல போயிருந்தா ரொம்பவே அழகா இருந்திருக்கும். ஈவினிங் 4:00 போனீங்கன்னா, நீங்க போறதா இருந்தா ஈவினிங் 4:00 மேல போயிட்டு இந்த டேமுக்கு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காத்து, ஒரு மாரி ரம்மியமா, அற்புதமா இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா, அற்புதமா இருக்குது இந்த டேம்ல. தண்ணி எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குமாம். இங்க இந்த ஒரு மலை இருக்கு. இந்த மலை மேல ஏறி போயிட்டு மேல இருந்து இந்த டேமோட வியூ பார்க்கறதுக்கு வழி இருக்கு. மேல ஏறி போலான்னு சொன்னாங்க. ஆனா நாங்க போல. இங்க ஒரு மலை மாரி இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் வச்சு ஏறி போய் அந்த பாறை மேல நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா, அற்புதமா இருக்கு. ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ பெரிய பாறை. ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பாறை. பாறைக்கு நடுவுல நின்னு எடுக்கிறது பெரிய பாறை. அதுக்கப்புறம் நாங்க மணிமுத்தாறு டேம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ மணிமுத்தாறு ஃபால்ஸ் போகிறோம். மணிமுத்தாறு ஃபால்ஸ் போகிறதுக்கு போகிற வழியில் செக் போஸ்ட் இருக்குது. அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு காருக்கு வந்து டோக்கன் போட்டு கேஷ் வாங்கிட்டு தான் விடுறாங்க. ஃபால்ஸ் போகிறதுக்கு பர் பர்சனுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். அந்த டேமை சுற்றி தான் வருது. இங்கே அந்த போகிற வழியிலேருந்து பார்க்குறப்பையும் அந்த டேமோட வியூ சூப்பராக தெரியுது. நல்லா அருமையாக இருக்குது. இது ரிசர்வ்டு ஏரியான்றதுனால நிறைய புலிலாம் இருக்கும்னு சொன்னாங்க. புலி நிறைய அனிமல்ஸ்லாம் வரும்னு சொன்னாங்க.
ஆனால் நாங்கள் போகிறப்ப எந்த அனிமல்ஸும் பார்க்கல, வெறும் மயில் தான் பார்த்தோம். மான், மயில், புலி எல்லாமே கிராஸ் பண்ணி போவோன்றாங்க. இந்த ஃபால்ஸ் வந்து மணிமுத்தாறு டேம்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரம் இருக்குது ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம் நாங்கள். ஃபால்ஸுக்கிட்ட வரும்போதே இந்த ஃபால்ஸோட சத்தம் காதுக்கு ரொம்ப இனிமையாக அற்புதமாக இருந்தது. இந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்த வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இங்கே பிளாஸ்டிக் பேப்பரும் நாட் அலோவ்டு. இங்கே எதுவுமே ஸ்நாக்ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலோ எதுவுமே விற்க மாட்டுது. இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து வரும்போதே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது. நம்ம நிறைய பனானா வாங்கிட்டு போயிருந்தோம்னா இந்த மங்கீஸ்க்கெலாம் போடலாம். நாங்கள் போகும்போது இந்த மாதிரி தெரியாது, பிளான் பண்ணியிருந்தோம்னா வாங்கிட்டு போயிருந்திருப்போம். கொஞ்சம் பனானா இருந்துச்சு, அதை மட்டும் போட்டோம். நிறைய மங்கி இருக்கு ஆனால் இங்கே. இதுதான் ஃபால்ஸுக்கு போகிற வழி. இங்கே வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃபால்ஸ்லேருந்து கீழே வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்குது. அதில் வந்து குதிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஆழமாக இருக்குமா. இங்கேருந்து பார்க்கும்போதே இந்த ஃபால்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மேலேருந்து பார்க்கும்போதே. இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்கே ஃபோட்டோஸ் நின்று எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம். வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த தண்ணியில் ரொம்ப குதிச்சுக்கிட்டு ரொம்ப தண்ணியில் காலை வச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தார். குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம அங்கே கூப்பிட்டு போகிறப்ப இந்த இடத்த வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கையிலே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். விட்டால் வழிக்கிட்டு ஓடிடுவாங்க. இப்போ நாங்கள் ஃபால்ஸில் போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுவும் நாங்கள் போன நேரம் க்ரௌடே இல்லை, ஃப்ரீயாக. அதுவும் நான் குளிக்கிறப்ப அந்த இடத்த யாருமே இல்லை. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தேன். இந்த அருவி தண்ணியில் குளிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் அப்படியே இறங்குது, நல்லா தெரியுது. இதெல்லாம் ஃபுல்லாக மூலிகை தண்ணி.
இதில் குளித்தா நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இந்த ஃபால்ஸ் வந்து மேலே மலை மேலேருந்து வர ப்யூர் வாட்டரு. இது அப்படியே குடிக்கலாம். நல்லா இருந்தது. அது இல்லாமல் இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் தனியாக இடம் இருக்குது. அதுவுமே நல்லா க்ளீனாக சுத்தமாக இருந்தது. இருக்கிற ஃபால்ஸில் இந்த ஃபால்ஸு தான் என்ன நீட் அண்ட் க்ளீனாக ட்ரெஸ் மாற்றத்துக்கு இடம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபால்ஸு. திரும்ப வருஷம் ஒரு தடவை போயிட்டு வரணுன்னு ஆசையாக இருக்குது இந்த ஃபால்ஸுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மணிமுத்தார் ஃபால்ஸை மிஸ் பண்ணாத போயிட்டு வாங்க. இந்த மணிமுத்தாறு ஃபால்ஸுக்கு மேலே இந்த வழியில் தான் போகிறாங்க. இந்த மாஞ்சோலைக்கு போகிற வழி இதுக்கு மேலே இருக்கான். அங்கேயும் நிறைய ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மாஞ்சோலையிலும். அங்கே டீ எஸ்டேட்லாம் இருக்குது, நல்லா சூப்பராக ஊட்டி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஆனால் நாங்கள் போகல. அந்த மாஞ்சோலை போகிறதுக்கும் நம்ம அந்த பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு போகணும். அது பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்களாம் மாஞ்சோலைக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.